ஃப்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஷக்கீலா வந்துட்டு ஒரு விஷயம் ரொம்ப ஓப்பன் டாக்கா பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க பேசலாம். ஸோ ஷக்கீலாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல அவங்களோட படங்களை விரும்பாத ஆண்களே இருக்க மாட்டாங்க. ஷக்கீலாவை வெறுக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. ஷக்கீலாவை பார்த்தா பெண்களுக்கு பிடிக்காது. ஷக்கீலாவை பார்க்கலன்னா ஆண்கள் வந்து தூங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு சைடும் இந்த மாதிரி ஒரு சைடும் வந்து ஷக்கீலாக்கு ரசிகர்கள் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படம்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நல்லா ஓடுதோ இல்லையோ, ஆனா ஷக்கீலா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவ்வளோ சூப்பரா ஓடும், அவ்வளோ நாள் ஓடும். அந்த அளவுக்கு எல்லா ஆக்டர்ஸையும் பீட் பண்ற அளவுக்கு ஷக்கீலாவோட மூவிஸ் எல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷக்கீலாவுக்கு அப்படின்னு தனிப்பட்ட விதத்துல நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஷக்கீலா 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 படமா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கான படங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னதான் வந்து மக்கள் ஸ்கிரீன்ல ஷக்கீலாவை கொண்டாடினாலும் வெளியில வரும்போது அதே தப்பான கண்ணோட்டத்துல தான் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் ஷக்கீலாவுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்றத ஓப்பன் டாக்கா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஸோ ஷக்கீலா வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே பீக்ல இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்பவே ஒரு வறுமையான குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட குடும்ப சூழ்நிலை தான் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தள்ள ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இவங்க படங்கள் வர்றதுக்கு முன்னாடி நார்மலான ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள்ல போயிட்டு வேலை கேட்டிருக்காங்க. ஸோ குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் சம்பாதிக்கணும், எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன கம்பெனிகள்ல போயிட்டு வேலை கேட்டிருக்காங்க. அப்படி வேலை கேட்க போன இடத்துலயுமே ஷக்கீலாவை எல்லாரும் தப்பா தான் பார்த்திருக்காங்க. தப்பான ஒரு கண்ணோட்டத்துல தான் அப்ரோச்சும் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து வெளியில வந்தவங்க படம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த படத்துல அவங்களுக்கு பெரிய அளவுல வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த படம் எதிர்பார்த்த மாதிரி வரல. அதுக்கப்புறமா ஒரு டைரக்டர் கால் பண்ணி ஒரு ரொமான்ஸ் சீரியலுக்கு வந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரொமான்ஸ் சீன் ரொம்பவே ஹிட் ஆனதுனால அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்த பட வாய்ப்புகள் எல்லாமே கிளாமர், ரொமான்ஸ் இப்படியே தான் இருந்துச்சு. ஸோ இதை தான் வச்சு நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். நமக்கு சம்பாதிக்க இதுதான் வழின்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். குடும்ப சூழ்நிலை வேற என்ன பண்றது, தினமும் நம்ம கொண்டு போய் சம்பாரிச்சு கொடுத்தாதானே அப்பா அம்மாலாம் சாப்பிட முடியும், எல்லாரும் வாழ முடியும் அப்படின்றதுக்காக ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எவ்வளோ அளவுக்கு ஆபாசமா கொடுத்தாலும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நடிக்கிறதுக்கு இறங்கிட்டேன். இது வந்து தப்பா எனக்கு அப்ப தோணல, தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் ஃபேமிலி சிச்சுவேஷன், இன்னொரு பக்கம் நான் யாரையும் ஏமாத்தல, யாரையும் திருடல, யார் வீட்லயும் கொள்ளை அடிக்கல, யாரையும் கொலை பண்ணல, யாருக்கும் துரோகம் பண்ணல, எந்த ஒரு விஷயமும் கெட்ட வழியில நான் பண்ணாம என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, அதுவே எனக்கு போதும். ஸோ நான் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்னா எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை, எனக்கு இது சம்பாதிக்கிறதுக்கான வழின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் அதை பண்றேன். அப்போ எனக்கு இது பெருசா தப்பா தெரியல. ஆனா என் கூட கிட்டத்தட்ட 14 பேர் எங்க வீட்டுல இருந்தாங்க, எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம். அப்போ நான் பீக்ல வரும்போதெல்லாம் ஒரு நாளுக்கு மினிமம் 5 லட்சம் வரைக்கும் நான் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்திருக்கேன். ஸோ என்னால அவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சுது. அப்படி சம்பாதிச்சு கோடி கோடியா நான் வந்து வச்சுட்டு இருந்தேன். என் வீட்டுல பணம் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, அந்த அளவுக்கு நான் பணங்கள் வச்சிருந்தேன். எல்லாமே என்கிட்ட இருந்தது, எல்லா லைஃப் ஸ்டைலையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சது. எல்லாரும் என் கூடவே இருந்தாங்க. என்னை சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை பார்த்தாலும் என்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட பழகுவாங்க, எல்லாமே வந்து ஷேர் பண்ணிப்பேன் நானு. அந்த மாதிரி அவ்வளோ பணங்கள் சம்பாதிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அப்போ இப்போ உங்ககிட்ட கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் ₹1 கூட இல்லை தம்பி, இப்போ நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவ்வளோ பணம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எப்பவுமே வந்துட்டு யாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எந்த ஒரு கெடுதலும் நினைச்சது கிடையாது, யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது, யாரையும் வந்து பழி சொல்றதோ, யாரையும் கஷ்டப்படுத்துறதோ, யாரையும் ஏமாத்துறதோ நான் பண்ணது கிடையாது. இல்லைன்னு வரவங்களுக்கு இப்படி சம்பாரிச்சு நான் அப்படி கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்து தான் இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்கேன். ஸோ என்னவோ ஒரு நல்ல நேரம் தமிழ் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா குக்கு வித் கோமாளி மூலயமா தான் என்னோட மொத்த கேரக்டரையும் என்னோட மொத்த நெகட்டிவிட்டியும் நான் வந்து பாசிட்டிவா மாத்தினேன். ஸோ ஷக்கீலாவா என்ன ஒரு ஐட்டமா பார்த்த எல்லாரும் என்ன ஒரு அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருக்காங்க ஷக்கீலா. இப்போ வந்து அந்த இன்டர்வியூஸ்லாம் எடுத்து
எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுலயுமே எனக்கு நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. நீ என்ன ஒழுங்கா, நீ இவங்கள வந்துட்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அவங்கவுங்க வைத்தறிச்சலுக்கு பேசதான் செய்யறாங்க. ஆனா நான் எப்படி அப்படின்றது எனக்கு தெரியும். நான் ஒரு கேள்வியை ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னா அதுக்கான பதிலையும் நான் கொடுத்துட்டு தான் கேட்பேன். ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா அது புரியும், தெரியும். ஸோ என்னை பிடிக்காதவங்களுக்கு என்ன நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணணுன்றவங்க அதை வந்து விமர்சனமா மாத்துறாங்க. மற்றபடி இப்போ நான் என்ன சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு. ஸோ அன்னன்னைக்கு சாப்பிட்றேன், சந்தோஷமா இருக்கிறேன். இல்லைன்னு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் நான் அவங்களுக்கு கொடுத்து தான் அனுப்புறேன். அவ்வளோ பேர் இருந்த வீட்டில் இப்போ வந்து நான் மட்டுமே தனியா இருக்கேன். இப்போ என்னை சுற்றி யாரும் பெரிய அளவில் கிடையாது. ஆனாலும் இப்போ பிரிஞ்சு போனவங்கலாம் மறுபடியும் என்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் நான் இல்லை. தூரத்துலேருந்தே எல்லாரும் ஹாய் பாய் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் ஷக்கீலாவோட பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்கள ஏமாத்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் நடு தெருவில் நிற்க வைக்காத குறையா என்னை வந்து விட்டுருக்காங்க என்னோட உறவினர்கள்லாம். ஸோ அதுலேருந்து நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் குடிப்பழக்கத்துக்கே அடிமையாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் நான் ரொம்ப வெயிட் போட்டேன், ரொம்ப குண்டாயிட்டேன். ஸோ கோவிட்க்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வழியில் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ கடவுள் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே வந்து கடவுள் தான் காரணம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் எதையுமே பொய்யா யாருக்கும் பண்ணல, யாருக்கும் துரோகம் பண்ணல. நான் அன்னைக்கு கெட்டது நினைச்சோ இல்லாட்டி வேணும்னு இந்த படங்கள்ல நடிச்சு பல பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருந்தாவோ. ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, நீங்க இளைஞர்களோட வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்து எல்லாரும் கெட்டு போறாங்க, பசங்கெல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் என்னை பார்த்து விமர்சனம் சொல்லுவாங்க. நீ எதுக்குமா இதெல்லாம் பண்ற, நீ ஏன் இங்க வர போற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை நெகட்டிவா பேசுவாங்க, நெகட்டிவா கேட்பாங்க. ஆனா இப்போ அது எல்லாமே மாறுற அளவுக்கு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் எதுவுமே என் மனசறிஞ்சு பண்ணல அப்படின்றது அந்த கடவுளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஷக்கீலா ரொம்பவே ஓப்பன் டாக்கா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸுமே எனக்கு தெரியும், அது வந்து தப்பான பழக்கத்தில் கிடையாது. என் மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ மரியாதை இருக்குது. ஸோ எல்லாரும் என்னை என்னைக்கு அம்மாவாக பார்க்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ரவுடிசம் கூடயுமே எனக்கு நிறைய கான்டாக்ட் உண்டு. ஏன் அப்படின்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது ரவுடியாக பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு உண்மையிலே அவங்களாம் அந்த ஏரியாவில் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் என்னை பார்த்தா மட்டும் அக்கா அக்கான்னு ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்குலாம் பெரிய அளவில் சம்பாத்தியம் இருக்காது, சம்பளம் இருக்காது. ஒரு கஷ்டம் வந்து என்கிட்ட அவங்க கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போவுமே தம்பி வாடா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டா என்ன ஏதுன்னு யோசிக்காம வந்து நிற்பாங்க, எனக்காக எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி நிறைய நல்ல போலீஸுமே இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்போ என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே என் மேலே அன்பும் மரியாதையும் வச்சிருக்கவங்கள தானே தவிர எந்த ஒரு தப்பான எண்ணமோ எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்திலையும் யாரும் என்னை பார்க்கல. அந்த மாதிரி யாரும் என்கிட்ட இப்போ பழகிறது கிடையாது. வெளியில போனாலுமே மக்கள் வந்து ஷக்கீலான்றத விட ஷக்கீல் அம்மான்னு எல்லாரும் என்னை கூப்பிடுறாங்க. அதுவே எனக்கு போதும், இந்த வாழ்க்கையை கடவுள் எனக்கு கடைசி வரைக்கும் கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷக்கீலாவை பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவில் நடிக்கக்கூடிய நிறைய நடிகர் நடிகைகளுடைய உண்மையான விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.